நண்பர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் டைம் கிடைத்தது. அதனால உங்களோட பேச போகிறேன். எனக்கு அதாவது சில சமயங்கள்ல அஹ், சில மனிதர்கள் நம்மளை நாமே சோதித்துக் கொள்வது போல தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்கிறார்கள். அந்த அந்த வகையில சில நண்பர்கள் என்னிடம் பேசும்போது பழகும்போது தன்னுடைய கஷ்டங்களை கூறும் போதும் கொள்ளும் போதும் தனக்கான கஷ்டங்களை எனக்கூட இருக்கும் கஷ்டங்களை அவங்கள பகிர்ந்து கொள்ளும் போதும் இப்படி இருக்க காலகட்டத்துல ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாட்களும் இந்த கடக்கும் இந்த வாழ்க்கையின் அனுபவங்களை நாம எப்பவுமே சிந்தித்து பார்க்கும்போது இந்த காலமும் நேரமும் அந்த வாழ்க்கைக்குள் அடங்கிவிட்டது. இந்த காலத்துக்குள் எப்படி நாம வாழ்க்கையை ஓட்டுகிறோமோ அதே போல்தான் வாழ்க்கையின் அனுபவங்களையும் நமக்கு கத்துக் கொடுக்கிறது. சில பேர்கள் இந்த பூமியில் நாம மட்டும்தான் நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக வாழணும், அதே போல நம்மளை யார் எதுவும் சொல்லவும் கூடாது, நம்ம சொல்லாத லெவல்ல நடந்துக்கவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அது வன்மையான வார்த்தை தான், உண்மையான வார்த்தை தான், அது நெசமான வார்த்தை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்கு தகுந்தமான லைன்லயும் நாம இருக்க வேண்டும். நான் கூறுவது உங்களுக்கு புரிகிறதா? அதுக்கு தகுந்தமான லைன்ல நாம இருக்கணும். எப்படின்னா, இன்னைக்கு மீன் விற்கிற லைன்ல போயிட்டு இருக்காங்க, கடை வைக்கிறவங்க கடை வைக்கிற லைன்ல போய்கிட்டு இருக்காங்க, அரசியல்வாதிகள் அரசியல் லைன்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு மனிதர்கள் லேபர்கள் வேலை செய்யும் அன்றாட வேலை செய்யும் வேலை லைன்ல போய்கிட்டு இருக்கார்கள். அந்தந்த லைன்ல கிடைக்கக்கூடிய அனுபவங்களை மட்டுமே நாம பொருள்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த அனுபவங்களை மட்டும்தான் நாம பாடமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய லட்சியங்களின் வாழ்க்கையை முன்னோக்கி செல்வதற்கு நாம வழியெடுத்து நல்லபடியாக வாழ்க்கை ஓட்ட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவர்களும் நம்ம சுற்றி இருக்க மனங்களையும், மனிதர்களுடைய உருவம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அந்த உருவத்துக்குள் ஒளிந்திருக்கும் மனம் வேதனைப்படாமல் நாம நடக்க வேண்டும் என்றால் நமக்கு லட்சியம் மட்டும்தான் உண்மையாய் இருக்க வேண்டும். இந்த லட்சியத்தில் 1000 தடைகள் வந்தாலும், 1000 சொற்கள் வந்தாலும், சுமைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு வாழ்க்கை ஓட்ட வேண்டும் நான் சொல்லுகிறேன். நான் உங்கள் நண்பன். எதை பற்றி நாம பொருள்படுத்தாம நன்மைகளை எதிர்பார்க்காம செய்யும் காரியங்களுக்கு அதிக சக்தி உண்டு. இன்று போய் நாளை வருகிற. நன்றி, வணக்கம்.